ஓகே. அமேசான்ல லிஸ்ட் பண்றது, இல்ல நம்ம ஆன்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, sellercentral.amazon.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு உள்ள போயிட்டு, அங்க வந்து நம்ம சைன் அப் பண்ணிக்கணும். இமேஜ் சைஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க குடுக்குற சைஸுக்கு நம்ம பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல அன்ஷிப்டு கீழே வந்து உங்களுடைய ஆர்டர் வந்துடும். பேமெண்ட்டுக்கு பே அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டே இருக்கும். போஸ்ட்பெய்ட் ஆர்டர்னா கைண்ட் ஆஃப் சிஓடி தான் அது வரும். நம்ம இந்தியாவில் சம்பாதிக்கிறத விட டிஜிட்டல் இந்தியாவில் சம்பாதிக்கிறது தான் இப்போ ரொம்ப ஈஸியும் அண்ட் கரண்ட் ட்ரெண்டும் கூட. நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸோட சேர்ந்து கொஞ்சோட நாலேஜ் ஆட் பண்ணால் போதும், கை நிறைய பணம் கொட்டுன்னு கொட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களை நிறைய பேர் பார்ட் டைமாக இருக்கட்டும், ஃபுல் டைமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா உங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்க போகுது. எஸ், நீங்கள் ஒரு அமேசான் செல்லராக மாறலாம். அமேசான் செல்லரா டெலிவரி போடணுமா இல்லை விற்கணுமா ப்ராடக்ட்டு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் தயாரிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராடக்டை அமேசான்லேயே லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அமேசானில் உங்களோட ப்ராடக்டை போட்டு மக்கள் நிறைய பேர் அங்கேருந்து உங்கள் ப்ராடக்டை வாங்கிப்பாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப பெரிய வளர்ச்சி ஏற்படும். இது எப்படி பண்ணுவோம் எனக்கு தெரியாது யுவராணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கணபதி அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா மஹில் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் அமேசானில் சக்க போட்டுட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரே நம்ம கூட ரொம்ப தெளிவாக எப்படி நம்மளோட ப்ராடக்டை அமேசானில் போடுறது, எப்படி விற்பனை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலிங்கான பல டெக்னிக்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. அமேசானில் லிஸ்ட் பண்ணுறது, இல்லை நம்ம ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, sellercentral.amazon.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு உள்ள போயிட்டு அங்கே வந்து நம்ம சைன் அப் பண்ணிக்கணும். சைன் அப் பண்ணும்போது உங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இன்க்ளூடிங் யுவர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அண்ட் தி அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து பிக்கப் அமேசான் சைடில் கொரியர் பிக்கப் வருவாங்களே, பார்சல் பிக்கப் வர்றதுக்கான பிக்கப் லொக்கேஷன்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். அண்ட் அதிலே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஷிப் பண்ணுறீங்களா இல்லை ஈஸி ஷிப் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி என்ன ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து லாகின்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் செல்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே டேரெக்டாக நிற்குது. ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். இல்லைனா நீங்கள் வந்து சைன்அப் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு சைன்இன் மட்டும் பண்ணுறேன். ஸோ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோன்னே இந்த மாதிரி ஓடிபி கேட்கும். ஸோ ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் வந்து செல்லர் சென்டரில் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி டேஷ்போர்டு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதில் வந்து இங்கே போனீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் பார்க்குறது, ப்ரைஸிங் பார்க்குறது, அட்வர்டைஸிங், க்ரோத், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட்லாக் அண்ட் இது வந்து இன்வென்ட்ரி. ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிறது இதில் இன்வென்ட்ரியும் ஆர்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வென்ட்ரியில் மேனேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து இதில் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 6 ப்ராடக்ட் தான் இதில் பார்க்குறோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பதி பாலாஜி இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் அடுத்தது இது வந்து ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் இதில் வந்து இங்கே வந்து குவான்டிட்டியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்றது. அண்ட் இங்கே வந்து ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து ப்ராடக்டை ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற இன்வென்ட்ரி லிஸ்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே இருக்கிற ஏரியாவை வந்து கிளிக் பண்ணி எடிட் லிஸ்டிங்னு கொடுத்துட்டு, ஸோ இங்கே போய்ட்டு ப்ராடக்ட்ஸை ஏதாவது இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இருக்கிற குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும், இல்லை இருக்கிற ப்ரைஸிங் சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 1ன்னு இருக்குல்ல, இது சேஞ்ச் பண்ணலாம். இல்லை இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஸோ 75 வரைக்கும் தான் பண்ண முடியும். அப்படி இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மெயின் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயிலில் தான் மெயினாக வந்து ப்ராடக்ட் நேமு, அதோடய டிஸ்கிரிப்ஷன், என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றப்போ நான் சொன்ன மாதிரி பிராண்ட் நேம் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பிராண்டாக இல்லைன்னா இந்த மாதிரி ஜென்ரிக் அப்படின்ற பிராண்டில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும். அண்ட் இமேஜஸ்க்கு போனீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற சைஸுக்கு நம்ம பண்ணிக்கணும்.
ஸோ இமேஜும் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான அட்ராக்ஷனும் இருக்குது, சேல்ஸும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு இன்கேஸ் எடிட் பண்ணணும்னா இங்கே வந்து எடிட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் ஃபினிஷ்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் இப்போ வந்து நியூவாக ப்ராடக்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆட் அ ப்ராடக்ட்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் டைட்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிராஸ் கணேஷா ஐடல் அப்படின்னு நம்ம கொடுத்து அந்தமாரி பண்ணலாம். க்ரியேட் நியூ லிஸ்டிங்னு கொடுத்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற இதுலேருந்தே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் டூப்ளிகேட் மாரி பண்ணோம். ஸோ இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எதுக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்தே டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னுச்சின்னா இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரியேட் நியூ லிஸ்டிங்னு கொடுத்துட்டு நியூவாக வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து ப்ராடக்ட்டை ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போது எல்லாமே ஆன்போர்ட் பண்ணிட்டீங்க, லிஸ்டிங்கில் இருக்குது. ஆர்டர்ஸை செக் பண்ணுறது அப்படி எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி இங்கே போய்ட்டு ஆர்டர்ஸ் மேனேஜ் ஆர்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இந்த ஆர்டரும் இல்லை, அன்ஷிப்டு ஆர்டரும் எதுவும் கிடையாது, கேன்சல்டான ஆர்டரும் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு எல்லாமே வந்து 0ல் இருக்கும். ஸோ சென்ட் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து அமேசான் பிக்கப் பண்ணி போயிடுச்சுன்றதுக்கான அர்த்தம் தான் சென்ட்டு. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் 7 டேஸான ரிப்போர்ட். ஸோ இங்கே இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் 365 டேஸ்க்கான ரிப்போர்ட் பார்க்கணுன்னாலும் இங்கே போய் பார்த்துக்கலாம். அண்டு இங்கே போய்ட்டு ஷிப் பை டேட்டில் ஏதாவது வச்சு பார்க்கணுனாலும் இந்த ஷார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாரி கேன்சல் ஆனது, அன்ஷிப்டு இது. ஸோ ஒன்ஸ் ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வந்து செல்லர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் அதிலே வந்துடும். ஸோ உடனே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அன்ஷிப்டு கீழே வந்து உங்களுடைய ஆர்டர் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஷிப்பிங் லேபிளை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஷிப்பிங் லேபிள் ஜென்ரேட் பண்ணும்போது ப்ராடக்டோடைய அப்படின்னு நம்ம பார்சலுடைய பாக்ஸ் சைஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணி வால்யூமெட்ரிக் சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் என்னன்றதை இதுவே கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அண்ட் பாக்ஸ் சைஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணோன்னா என்ன டைமுக்கு நம்ம பிக்கப் ஸ்கெடியூலை வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைம் ஸ்கெடியூல் போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் அந்த டைமில் வந்து டெலிவரி பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த பார்சலை கொண்டு போய்ட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் இதுதான் ஆன்போர்டு லிஸ்டிங்கு அண்ட் ஆர்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது ஃபர்தராக கைடன்ஸ் வந்துச்சுன்னா செல்லர் சப்போர்ட்டில் காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட் வந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸாக இருக்கே யுவராணின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்துருச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் என் பிஸ்னஸை வேறு லெவலுக்கு நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது ஒன்றும் அவ்வளோ லேட்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நமக்கு தெரிஞ்சுது. இனிமேல் நம்மளோட பிஸ்னஸில் இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொஞ்சம் போட்டு இன்னும் பெருசாக்கலாம். அது மட்டும் இல்லை, பேமெண்ட் டீட்டெயில்ஸு இன்னும் பல விவரங்கள் எப்படி இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ வீடியோவை இன்னும் எண்டு வரைக்கும் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கூட கணபதி பேச போகிறாங்க. பட் இது ஒரு கம்மி டியூரேஷன் இருக்கனால பெருசாக எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் விற்பனை செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் முழுசாக கணபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ பேமெண்ட்டுக்கு பே அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டே இருக்கும். அதாவது அமேசானை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பே இன்ஸ்டன்ட், அதாவது ப்ரீபெய்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க, இல்லை போஸ்ட்பெய்ட் ஆர்டர்னா கைண்ட் ஆஃப் சிஓடி தான் அது வரும். ஸோ இது எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அமேசான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீபெய்ட் ஆர்டர்னு வச்சுக்கலாம். கஸ்டமர் நெட் பேங்கிங்கோ இல்லை கார்ட் பேமெண்ட்டில் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நம்ம ஷிப்பிங் லேபிள் எடுக்கும் போதே ப்ரீபெய்ட்னு வந்துடும், இல்லைனா சிஓடி அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும் லேபிள்லேயே. ஸோ டெலிவரி பர்சன் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரீபெய்டாக இருந்தாலும் போஸ்ட்பெய்டாக இருந்தாலும் டேட்டில் இருந்து லைக் டூ வீக்ஸ் வந்து பஃபர் டைம் மாரி வச்சுருப்பாங்க. ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் வந்து என்ன ஆர்டர் வந்திருக்கோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பே அவுட் மாரி வந்துட்டுருக்கும்.
ஸோ அது வரைக்குமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது அமௌண்ட் வராது. ஸோ நம்ம அந்த பீரியட் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர நம்மளுக்கு இது வரும். ஸோ அதில் வந்து அவங்களுடைய கமிஷன்ஸ், அதாவது அவங்க பிளாட்ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கான கமிஷன் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு கேட்டகரி வைஸ், லேப் வைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கமிஷன் அமேசானுக்குன்னு இருக்குது. ஸோ அதை வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை மொத்தமாக கால்குலேட் பண்ணி பே அவுட் டே அப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான டைமிங் அண்ட் ப்ரொசீஜர். அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு வேளை ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால நம்ம வந்து லீவ் எடுக்கிறோம், இல்லை வெக்கேஷன் போகிறோம், இல்லை 2 நாள் வந்து நான் பிஸ்னஸ் இல்லை ஸ்டாஃப் இல்லை நான் ஹேண்டில் பண்ண முடியல, ஃபார் வாட் எவர் ரீசன் இட் இஸ், நம்ம வந்து நம்மளுடைய ஷாப்பை வந்து அமேசானில் க்ளோஸ் பண்ணணும், எந்த ஆர்டர்ஸும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருப்போம், இல்லை ஆர்டர் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் அவங்க கொடுத்துக்கிற டெட்லைனில் நீங்கள் பார்சலை டிஸ்பேச் பண்ணலாம், அது பிளாக் மார்க்கில் வரும். ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் அமேசான் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பிளாக் லிஸ்ட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா க்ரைட்டீரியாவையும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். வர ஆர்டரை ப்ராப்பராக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும். அண்ட் ஆன் டைமுக்கு நீங்கள் டிஸ்பேச்சும் கொடுக்கணும், ப்ராப்பராக டெலிவரியும் கொடுக்கணும். இதுதான் வந்து செல்லருக்கான ரேட்டிங் வந்து அமேசானுடைய அல்காரிதம் வந்து கால்குலேட் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஒருவேளை நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா இங்கே அமேசான் சென்ட்ரல் பேனல்லையே வந்து அது வெக்கேஷன் மோடு வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரைட் சைடில் இந்த எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா, இங்கே அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போகிறோன்னா இங்கே வந்து அக்கௌண்ட் ஓவர்வியூன்னு இருக்குது. ஸோ இந்த பேஜில் ஸ்டோர் ஸ்டேட்டஸ் வந்து வெக்கேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஏசியா பசிபிக் கீழே இந்தியாவில் பண்ணுறோம், லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ். ஸோ விச் மீன்ஸ் நான் என்னோடய ஸ்டோரை இப்போதைக்கு இன்ஆக்டிவாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே எடிட், இங்கே பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் மோட் வந்து ஆனில் இருக்குது. இன்கேஸ் நான் வெக்கேஷன் போகலை, நான் திரும்பவும் என்னோடய பிஸ்னஸை அமேசானில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா வெக்கேஷன் மோடை ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டோர் அமேசானில் லைவாக இருக்குது. ஸோ கஸ்டமர்களுக்கு ப்ராடக்ட் விசிபிள் ஆக ஆரம்பிக்கும், ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும், பிஸ்னஸ் ரெகுலராகவே இருக்கும். இல்லை எனக்கு இப்போதைக்கு அமேசானில் வேண்டாம், ஒருவேளை என்னுடைய ஒர்க், என்னுடைய பிஸ்னஸ் மேபி ஸ்டோர் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஓன் வெப்சைட்டில் இருக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு பிஸியாக இருக்குது, இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் வெக்கேஷனில் போட்டு வச்சுக்கலாம் டெம்பரரியாக. இன்கேஸ் ஃபுல்லாக டிஆக்டிவேட் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். அமேசான் செல்லர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான அசிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசானில் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, எப்படி அமேசானில் போடுறது அப்படிங்கிற பல விஷயங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படிலாம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே கணபதி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. பட் இன்னும் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் விற்பனை செய்வது எப்படி அப்படிங்கிற கோர்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பற்றின கருத்துக்களை எப்போதும் போல கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.